ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் ஹாப்பி சண்டேங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்க. முக்கியம் இம்பார்ட்டன் எல்லாம் ஒன்று தான்க்கா. சீக்கிரம் சொல்ல வந்ததை சொல்லுங்கள், எங்களுக்குலாம் வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது திட்டுறது எனக்கு காதில் விழுந்துருச்சுங்க. மைண்ட் வாய்ஸில் கேட்டுருச்சு. ஒன்றும் இல்லைங்க, லவ் ஃபெயிலியரை பற்றி தான் சொல்ல போகிறேன். லவ் ஃபெயிலியர்ன்றது எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கும். அது இல்லாமல் இருக்கவே முடியாது. எல்லாருமே அதை சந்திச்சுட்டு தான் வந்திருப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா, லவ் ஃபெயிலியர் நம்ம எந்த ஒரு விஷயத்தை சீக்கிரத்தில் மறக்கணும், நம்ம அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோமோ அந்த நிமிஷத்துலேருந்து அதை நம்ம இன்னும் அதிகமாக நினைக்க ஆரம்பிச்சிருவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, மறக்கணும்னு நினைக்காதீங்க. அது ஹீல் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். மறக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க பேசுனது, நைட்டெல்லாம் அவங்க பேசுனது, அவங்க நிறைய கம்பி கட்டுற கதையெல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. நிறைய பீலாக விட்டுருப்பாங்க. நான் அவனை அப்படி பார்த்துக்குவேன், நான் இப்படி பார்த்துக்குவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லி ஆணும் பெண்ணும் 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. ஏமாத்துற பிரச்சனை சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பாருங்கள். அதுக்குள்ளேயே இருங்க. இருந்துட்டு ஆனால் எந்த விதமான விபரீதமான முடிவுக்கும் போகாதீங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சீனு போயிடும். இது எத்தனை நாளைக்கு தான் நம்ம இதே நினச்சிட்டு இருக்கிறது? நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்ம அதை தேடி போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த நினைப்பை நீங்கள் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகக்கூடாது. அதுலேயே இருந்து அது ஜீன் வெறுத்து போகிற அளவுக்கு நமக்கு ஒரு மனப்பான்மை வரும். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துடணும். அதுலேருந்து வெளியே வந்து லாங் ட்ராவலிங் பண்ணணும். நிறைய சுற்றி இருக்கிறத நேசிக்க ஆரம்பிக்கணுங்க. இதுதான் லவ் ஃபெயிலியருக்கு ஒரே வழி. ட்ரை பண்ணி பாருங்கள்.